இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் காரை வச்சு ஒரு சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறேங்கிற பேரில் காரை தண்ணிக்குள்ளே விட்டு ஒரு வழி ஆகியிருப்போம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா பைக்கில் ட்ரை பண்ண போகிறோம். போன வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன், இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பைக்கு. ஆனால் என்ன ஒருத்தர் தான் உட்கார முடியும். ஃபஸ்ட்டு இதை சப்பையை தாண்டி வந்துச்சு. இதில் தான் காரில் ஓவர் ஸ்பீடாக போய் நம்ம இதானது. ஒவ்வொரு டைம் இது ஃபஸ்ட் பர்சனில் போட்டு பறக்கும் போது திக்குன்னே இருக்குது. அதனால் ஃபஸ்ட் பர்சன் மாட்டிக்குவோம், தேர்டு பர்சன்லேயே வச்சு ஓட்டுவோம். அப்போ செகண்ட் பர்சன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் இது வரைக்கும் எந்த கேமும் பார்த்ததில்ல. ஆஹா, வழுக்கு மாட்டிருக்கு. இதுல எல்லாம் தண்ணி இல்லை, அப்படி தாவி குச்சிடு. போடு. இந்த மாதிரி வந்தாதான் வெயிட் பண்ணி போற மாதிரி இருக்குது. அதெல்லாம் போடு, தக்கிட அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. குதிச்சிடுறா கைக்குள்ள. டைமுக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே அந்த சைடுக்காக போயிட வேண்டியதான். வந்துட்டோம். தண்ணி இப்படி இருக்கு. தண்ணி ஓகே, சிமெண்ட் இதுக்கு வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. எப்படியா? ஆஹா, தண்ணிக்குள்ளே இதான மாதிரி வந்துடுச்சு. இன்னும் இப்படி இருக்குது. இன்னும் இதுக்கு கரெக்டாக எல்லாமே இதுக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் அதுலேயே ஏறிட வேண்டியதான். ஐயோ, நல்ல வேலை இந்த இதுக்கு வந்துச்சு. அப்படியே வந்து ஏற்றிருக்கலாம். டக்குன்னு இந்த பைக்கும் ஸ்பீடாக போச்சு. ஆனால் நம்ம போகிற ஸ்பீடுக்கு அது பத்தலை போல. ஏய், அப்போ அடி. டேய், நல்லா வந்துகிட்டு இருந்தாங்க, களைச்சி விட்டாங்க. இப்போ எப்படி போனால் வெளியே போகணுன்னு வேறு தெரியலையே. இப்படியா வந்தோம்? இல்லையா, ஆமாம் இப்படி தான் வந்தோம் நினைக்கிறேன். தான் எங்கேயோ போகணும். யூட்டர்ன் போட்டு எங்கெங்கேயோ போகுது. டே, எப்படா போகிறதே? வழி மறந்து போச்சு. சரி, எப்படியும் அப்படித்தான் போகும். அது சுற்றிக்கிட்டு இருக்காதான்னு நினைக்கிறேன். எண்டு பாயிண்டாக இருக்குமோ இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நம்ம சூப்பராக இருக்குது. கரெக்டாக வந்தேன். ஸ்ட்ரைட்டுங்கிறதுக்கு பதிலாக ரைட் அப்படின்னு கத்திட்டேன். இந்த மாதிரி குதிக்கும் போது தான் போன டைமு நம்ம அப்படியே ஓவராக பறந்து அப்படியே போய் கீழே விழுந்துட்டோம். அப்படியே ரைட் சைடில் ஓவராக போயிடுச்சு. மிஸ் அந்த இடத்துல என்ன இருக்கிறது?
இப்படியெல்லாம் நம்ம காரில் வர்றதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இதில் சூப்பராக காரை அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படி போட்டிருக்கா, தூரத்தில் இருக்குன்னா தெரிய மாட்டேங்குது. வெயிட் பண்ணுவோமா? திரும்பி பார்த்தீங்களா, எல்லா பைக்கை விட இதோட சவுண்ட் மட்டும் இதாக இருக்குது. அதாவது நிறுத்தினா அப்படியே ஸ்டார்ட்லேயே இருக்கும். தண்ணியாக இருந்துச்சுல்ல, அதுதான் பிரேக்கு போட்டால் நிற்கல. சுற்றி அப்படி சுற்றி இப்படி சுற்றி இதுதான் எங்கேயோ வரும். இதோ அங்கே தான் இருக்கு. இதில் நிதானமாக ஓட்டிட்டு போகிறதுல எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. இங்கே பாருங்க, இதுல எல்லாம் நேராக கேப் விட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் சிக்கலாக இருக்குது நம்மளுக்கு தாண்டிருக்கு. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த வீல் முழுக்க உள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே கீழே போயிருக்க வேண்டியதுதான். திருப்பி ஃபெயில் ஆகிருக்கும். இதுவும் கொஞ்சம் சிக்கலான இதுதான். இதில் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இதில் தான் போன டைம் அவுட் ஆனோம். அதுக்கு முன்னாடி இதில் தான் அவுட் ஆனோம். இதில் தான் பின்னாடி மாட்டிச்சு. ஒன்றும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுனால தப்பிச்சிட்டோம். இவ்வளோ தூரம் பறக்க விடுது. சத்தியமா இவ்வளோ தூரம் பறக்க விடுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி பண்ணிட்டாங்கல்ல. இதான் ஆத்திரமா இல்லை. நம்ம சிஜேவை தான் இப்படி எலும்பு கூட பண்ணி வச்சுருக்காங்களாட்டிருக்கு. அப்படியே உட்காரும் போது பாருங்க, அந்த சதை இதெல்லாம் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் தூக்குன மாதிரியே பயப்பில் உட்காந்துருக்கோம். அப்படியே போய் ஏற்ற முடியாது. எப்பட்றா இவ்வளவு தூரம் இப்படி பறக்குது? என்ன கொடுமை சார் இது.
இல்லை மாட்டிக்கிச்சு. எனக்கு வேற ஒரு வழி இருக்கு. சரி அப்படியே போகும். வந்துருச்சு அப்படியே பறந்துட வேண்டியதான். இங்கதான் வண்டி கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேது. ஒன் டைம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோம். இந்த டைம் அப்படி கூட தப்பிக்க முடியல. இது நமக்கு ஆகாது. அதனால நம்ம வந்து வேற இன்னொரு ரேம்ப் இருக்கு, அதில் போய் அதெல்லாம் பண்ணிக்கலாம். என்ன இப்படி எப்படி போகும்னு தெரியலையே. இப்படி போனால் எங்கே போகணும்? போய்கிட்டே இருக்கு. கரை வந்துச்சு சுத்தம். இங்கேருந்து போகிறோம்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். இப்பயே 12 நிமிஷம் ஆயிடுச்சா? வந்துருச்சு. அப்படி போய்க்குவாங்க, அப்போதான் சரியா இருக்கும். இப்படியா எப்படி போகிறது? இங்கிட்டு தான் வரும்னு நினைக்கிறாங்க. நம்ம கரெக்டாக அங்கே இருக்கு பார்த்தீங்களா? கரெக்டாக நேராக போனோம்னா போயிடலாம். நம்ம வந்துருச்சு. இதுவும் அது அந்த இடம் இல்லையா? இதுதான் வந்துருச்சு. சுற்றி சொல்ல போக வேண்டியதான். நடுவில் எவரும் வந்தாம இருந்தா சரி. வண்டி செம ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. அதனால வந்தானா அவ்வளோதான். ஓடு நினச்ச மாதிரி அடி வாங்கிடுச்சு. எலும்பு கூடுங்கறனால அதிகமாக அடிப்படுமோ? எதுக்கும் நம்ம 9129 போட்டுட்ருக்கோம். சரி ஓகே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, முன்னாடி அடித்தது கார் பின்னாடியெல்லாம் இம்பேக்ட் ஆகிருக்கு. அதுதான் இந்த பைக். இங்கேருந்து எப்படி அந்த பில்டிங் மேலே போகிறது? அதுக்குன்னு வந்து தண்ணி வழி இருக்குது. ஆனால் வேற எப்படியோ போவோம். இப்படி போனால் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அங்கிட்டு போய் போகிறது தான் அப்படி போகும் போல். ஆனால் இங்கிட்டும் ஒரு வழி இருக்குது. நம்ம இப்படி போய் போவோம்ல. சரி இந்த பைக் இதை தாண்டுதான்னு பார்ப்போம். மேலே போய் அந்த இதில் நிற்கணும். பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஏய் போட்டு தலை வலிக்குதே. எக்ஸஸ் ஸ்பீடு. இன்னும் ரத்தம் தெரிக்குது. 9129 போட்டுட்டால 129 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இன்ஃபினிட்டி ஹெல்த்து.
திருப்பி மேலே போக வேண்டியதான். இப்போ மேலே போவோம். என்ன கரெக்டாக போகணும். முக்கால்வாசி இது வந்தப்புறம் ஆக்சிலேட்டரை விட்டேன். இப்போ பிரேக்கையும் பிடிச்சிட்டேன். அப்படியே வந்து யூட்டன் போட்டு நிறுத்தியாச்சு. இங்கேருந்து பறந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த பைக்கு எடுத்து கொஞ்ச நேரம் விட்டோம்னா ஸ்பீட் நல்லா ஏறிடும். அதனால இப்படியே பறந்தா போதும்னு நினைக்கிறேன். போயிடுறா ஜஸ்ட் மிஸ்டா. ஐயோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே போகும்போது நான் என்ன செவுத்துலேயே அப்படியே இது பண்ணிட்டுருக்குறான். கீழே போய் விழுந்துருவானோ? இல்லை விழுல. ஆனால் பைக்கு மாட்டல நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. என்ன ஒன்று கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தோம்னா ஆயிருக்கும். ஒன்று கொஞ்சம் ஸ்பீடாக போக பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் பர்சனை போட்டு ஓட்டும் போது அப்படி பயமாக இருக்குது. எங்கேயாவது போய் கீழே விழுந்து சொதப்பிடுமோ அப்படிங்கிற மாதிரி. டே எப்பட்றா டே, இப்படியெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. என்னடா இவ்வளோ குறையுது? இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இவனுக்கு இல்லையா? இருங்க 3 2 0 போடுவோம். என்னலே இது? ஏய் என்னடா இது? இதெல்லாம் அநியாயம்டாடே. இந்த கேரக்டருக்கெல்லாம் இன்ஃபினிட்டி ஹெல்த் இல்லையாமா. அதனால் நம்ம சிஜே கேரக்டரை வச்சுருந்தா தான் ஆகும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இது வந்து எப்படி வந்து இந்த கேரக்டர் இந்த வண்டியெல்லாம் கொண்டு வரணும்னு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் ப்ளக்கின்னு ஒன்று ஏற்றணும். அது ஏற்றினப்புறம் அது உள்ளே போயிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா இந்தியன் பைக் டிரைவிங் உள்ளே வந்து இந்த இன்டர்நெட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பேஸ்ட்டுன்னு இருக்கும். அதை அழுத்துனீங்கன்னா டைம் ஸ்டார்ட் ஆகிடும். 4 நிமிஷம் வரும். அந்த 4 நிமிஷத்தை வந்து அந்த 4 நிமிஷம் முடிஞ்ச அப்புறமா வந்து இதில் வந்து பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேரக்டர் வந்து அதுவே சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஏதாவது வண்டி போட்டிங்கன்னா அதோட இது பார்த்து வச்சுக்கணும், சீட் கோடு. அந்த சீட்டை போட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ வந்து 1 சீட் கோடை போட்டு நம்ம வண்டி எடுப்போம். ஐயோ, இல்லை வேறு ஏறதுக்கு பெரிய அலப்பறை பண்ணுவாங்களே. டேய் என்னடா பண்ணுறது இப்போ? வந்துருச்சு. இதெல்லாம் பண்ணால் தான் வந்து நல்லா இது பண்ண முடியும். இந்த வழியாக போனால் எங்கே போகும்? இந்த வழி வேண்டாம். இங்கிட்ட ஒன்று தெரியாத மாதிரி ஒரு வழி இருக்கும் பார்த்தீங்களா? போய் திருப்பி சொதப்பிடாதீங்கன்னு கேட்காதீங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு வழி இருக்குது. நான் சொதப்பியிருப்பேன் அந்த இடத்துல. நிஜமாக நானே சொதப்பியிருப்பேன். ஐயோ, இந்த ஃபர்ஸ்ட் பர்சனை போட்டு ஓடி முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும் போலையே. டே ஜஸ்ட் மிஸ் அந்த இடத்துல கீழே விழுந்து மொத்தமும் சொதப்பி இருக்கும் இந்நேரம். நல்ல வேலை. இன்னும் கொஞ்சம் தூரம்தான், அங்கே போயிடலாம்.
பார்க்க ஏதோ ஜாவா பைக் மாதிரி இருக்குது. இது என்ன பைக்குன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். இன்னும் வண்டி தனியாக போக ஆரம்பிச்சிருச்சு. வந்துடுச்சு. ஃபஸ்ட் பர்சன் போட்டு ஓட்டிட்டு போகும்போது இந்த புல்லட்ல எல்லாம் பாப்பா அப்படியே வண்டி தனியாக போகுமா திடீர்னு. இப்படி வேண்டாம், நம்ம கொஞ்சம் தூரம் போய்கிட்டே நல்லா மேக்ஸிமம் கீரை போட்டு வேகமாக வந்து ஏற்றுவோம். அம்மா இப்படி போனால் என்ன வருது? நேராக கீழே போய் விழுந்து சாக வேண்டியதானே. ஒரு இடத்துல நிற்க மாட்டேது இந்த பைக்கு. நேராக போய் கீழே விழுக வேண்டியதான். இப்படி போனோம்னா ஒரு பில்டிங் மேலே போய் நிற்போம். ஏத்ரா இங்கதான் அந்த இது இருக்கு. நேராக போய் லேண்ட் ஆயிடலாம். ஆனால் கீழே விழுந்துட்டானே. இப்படி அடிப்படுறதெல்லாம் சகஜம்தான். ஆனால் கீழே விழுந்துட்டு எந்திரிக்கிறது நம்ம சீதையோட வேகமாக எந்திரிச்சிட்றான் இந்த எலும்புக்கூடு. என்ன காரணம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கே தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். டே போயர்றா. சே செத்துரும். இல்லை ஹீஸ் அலைவ். வண்டியை பாருங்களேன். நம்ம அப்புறமா போட்டுக்குவோம். இப்போ வந்து மேலே இதை போட்டு விட்ருவோம். ஓகே, இப்போ வந்து 320 போட்டுக்கிட்டு 320 போடணும். 320 போட்டாச்சு. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு யாரா நீ இப்படி பண்ணுறியாடா? இது வேற டக்குன்னு போவாதே. இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதோ அங்கேருந்து பறந்து வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிருக்கும். திருப்பி இங்கேருந்து பறந்து அங்கே போயிடணும். நல்ல வேலை ஒரு பக்கமாக இடிச்சதுனால அப்படியே திரும்பிச்சு. இப்போ 1 போடுவோம். இப்போ மட்டும் வந்து ஏற சிம்பிள் காட்டல, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. நினச்ச மாதிரியே காட்டாமல் விட்டுருச்சு. ஒன்று இது கூட 2 போராட்டம் பண்ணால் வந்துடும். எவ்வளோ நேரம்டா போராடுறது? டக்குன்னு வந்து தொலை. வந்துரு. வந்துருச்சு. என்ன இந்த பைக்கில் எடுத்தோன்னே உருக்குன்னு போயிடுது. அதுதான் ஒரே ஒரு இது. பின்னாடி போய் விழுந்துருக்கும் இந்நேரம். அட பாவிகளா. கடைசியில் ஃபெயில் ஆயிடுச்சு ரெண்டுமே. போச்சுடா சுத்தம். ஒன்றும் சாவலையா? ஓகே, டாடா பாய்.